மதுரை திருமங்கலத்தில் இலங்கை அகதிகள் முகாமில் அகதி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டோர் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருமங்கலம் அருகே உள்ள உச்சப்பட்டி இலங்கை அகதிகள் முகாமில் வசிப்பவர்களுக்கு மாதந்தோறும் அரசு சார்பில் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் வருவாய் ஆய்வாளர் துரைபாண்டியன் நேற்று தணிக்கை பணியில் ஈடுபட்டபோது ரவி என்பவர் இல்லாததால் அவர் பெயரை பதிவேட்டிலிருந்து நீக்கப் போவதாக கூறினார். இதனால் அகதிகளுக்கும் அதிகாரிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனிடையே வெளியே சென்றிருந்த ரவி முகாமுக்கு திரும்பினார். அப்போது அதிகாரிகள் தொடர்ந்து தங்களை தொந்தரவு செய்து வருவதாக கூறி உயர்மின் அழுத்த கோபுரத்தின் மீது ஏறிய அவர் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இதைத் தொடர்ந்து அவரது உடலை அப்புறப்படுத்த விடாமல் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரை முற்றுகையிட்டு அகதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இறந்து போன அண்ணன் மகனுக்கு சேலை நேத்திருந்தாங்க. அந்த பையனை கூட்டிட்டு வரலன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாலே பாலாட்டி பதிவை வெட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவர் அங்க இருக்கிற ஆஸ்பத்திரியில இருக்கிறபடியும் எப்படி நாங்க கூட்டிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கெட்ட வார்த்தையில அவர் திட்டாரு. விறுவிறுன்னு மேல ஏறிட்டாரு. ஏறினோடனே நாங்க பொம்பளைங்க தான் நிறைய பேர் நின்றோம்னா முன்வீடு தான். பிறகு ஆரையிட்ட சொன்னோம் வந்து சொல்லுங்க சார் நீங்க சொன்னா இறங்கு வாருங்க. அவர் வரவே மாட்டேன்ட்டாரு. செத்தா சாப்பிட்டு என்ன நடிச்சு காட்டுறாரா அப்படின்றாரு. காலை டக்குன்னு கரண்ட்லயே வச்சு அவருக்கு பக்கத்திலேயே தான் ஜடாரண்டு விழுந்தாரு. உயிர் அப்படியே மண்டை ஒரு பக்கத்துல சிதறிடுச்சு, ஆளு ஒரு பக்கத்துல. கண்ணுக்கு முன்னாடி ஒவ்வொன்று நடக்கும் போது நாங்க எப்படி பார்க்க முடியும்? நாங்க என்ன தமிழ்நாட்டை நம்பித்தானே நாங்க வந்தோம். நாங்க இலங்கை இல்லைன்னு எங்களை அப்படியே தானே நீங்க பாக்குறீங்க. தமிழர் தேசிய விடுதலை முன்னணி தலைவர் பழ நெடுமாறன், கொளத்தூர் மணி உள்ளிட்டோரும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ், காவல்துறை உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி தற்கொலைக்கு காரணமான அதிகாரி துரைபாண்டியன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இறந்தவரின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது.